நம்ம தோட்டத்து வாழை மரத்தோட வாழைப்பூ நேற்று எடுத்த பழத்தை காத்துக்கு விழுந்துருச்சு. அதை வச்சு நான் வாழைப்பூ வடை தான் பண்ணியிருந்தேன். கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டா வாழைப்பூவை க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் நடுவில் இருக்க நார் போன்ற பகுதியும் இல்லை பிளாஸ்டிக் மாதிரி சின்னதாக இருக்கிறதையும் எடுத்துட்டு வாழைப்பூவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி நம்ம நேரம் ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பையும் இந்த கொரகொரப்பாக அரைச்சதையும் பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே மல்லி இலை ஒரு கைப்பிடி போட்டு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே பொடிசாக கட் பண்ண வெங்காயம், நம்ம வாழைப்பூ, கருவேப்பிலை, மல்லி இலை இதையெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டைகள்லாம் உருட்டி வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம எல்லா பல்ஸையும் லைட்டாக கையில் தட்டி தட்டி போட்டு முறுமுறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்தால் நம்மளோட சூப்பரான வாழைப்பூ வடை ரெடி. வாழைப்பூ போடுறதுனால பருப்பு வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் எந்த ஒரு காரமோ கசப்போ எதுவுமே இருக்காது. ரொம்ப ரொம்ப முறுமுறுன்னு டேஸ்ட்டாக வரும். நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.